வணக்கம். குணகமுண்டி ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் தலைவர் ஐயா கு. கந்தவேலு ஐயா 16வது நினைவு நாள். இன்னைக்கு நடப்பு, நாளைக்கு காரியம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த அவரோட காரியாட்டம் தாங்க இது. 16ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024 அன்னைக்கு காலமாயிட்டாங்க. உடல்நிலை சரியில்லாம சிறிது காலம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மருத்துவம் பார்த்திருந்த நிலையில திடீர்னு முடியாத சூழ்நிலையில இறந்து போயிட்டாங்க. 30ஆம் தேதி இன்னைக்கு 3ஆம் மாசம் 16ஆம் நாள் காரியம். இன்னைக்கு நடப்பு, நாளைக்கு காரியம். இன்னைக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வருத்தமான செய்தி தாங்க. எங்க முன்னாள் தலைவர், மக்களோடு மக்களுக்காகவே அவர் நிறைய நம்ம ஊருக்கும் நம்ம ஊரை சேர்ந்தவங்களுக்கும் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்து வந்திருந்தாரு. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே தவிர நிறைய போட்டியில இவர் தேர்ந்தெடுக்கவே இல்லை. இவர் மக்களாகவே தேர்ந்தெடுத்த ஒரே தலைவர். மா.க. குப்பகவுண்டர் மங்கையம்மாள் ஆசிரியர் மகனும் அவர்களது தந்தையுமான புதல்வர் திரு கு. கந்தவேலு ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் மற்றும் நல்லாசிரியர் விருதும் அவர் பெற்றிருக்கிறாரு. அவருடைய ஒரு புக்கும் வெளிவந்திருக்கு. அவர் நிறைய பாடல்கள் ஒரு புக்கில் ஏற்றிருக்கிறாரு. பாடலாவே பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு நடப்புங்க. நைட்டு 10 மணிக்கு மேல வான வேடிக்கையும் கூட கூத்துன்னு சொல்லுவாங்க, நாடகம் மற்றும் நடைபெறும். இன்னைக்கு அவங்க தலைமையில அவங்களோட குடும்பத்தாரும் பெண்களும் மகன்களும் சேர்ந்து அவரோட நினைவாக நம்ம ஊருக்கு ஒரு நாடக மன்றம் நடைபெற உள்ளது. 10 மணிக்கு நைட்டு. தொடர்ந்து எல்லாரும் கலந்துக்குவாங்க. கந்தவேலு ஐயா ஒரு புக்கை ஏற்றினார் சொன்னான் பாருங்க, அதுதாங்க வேம்பியம்மன், அருள்மிகு வேம்பியம்மன் பாருங்க. புக்கு இவரே தயார் பண்ணி ஏற்றிருக்கிறாரு. திரைப்பாடல் இசையில் பக்தி பாடல்கள் கலந்தது. இதுல வேம்பியம்மன் திருத்தேர் பாருங்க. இந்த ஐயா அவர்கள் கு. கந்தவேலு ஐயா அவர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு இறந்த நாள். 16வது MA M.Ed படிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய ஆசிரியரும் கூட. நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்த ஒரு பெரிய பேராசிரியர். இவர் MA M.Ed படிச்சிருக்கிறாரு. ஓய்வு பெற்ற நிலையில மக்களாகவே இவர் இணைஞ்சு நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. முன்னாள் நாட்டாமை தலைவரும் கூட. இவரோட பிறப்பு 15/3/1941. அவரோட இறப்பு 2024. என்னைக்கு இருந்தாலும் மண்ணில பறந்தவங்க ஒரு நாள் போய்தான் ஆகணும். பிறக்கும் போதே இறப்பு என்பது தீர்மானித்து விடுகிறது. மகன்கள் தமிழ்வேலன், மகள்கள் தமிழ்ச்செல்வி, தமிழ்வாணி, தமிழ் மங்கை. 3 பெண் பிள்ளைகள், முத்தான 3 பெண் பிள்ளைகள், அழகான ஆண் பிள்ளை, வீட்டுக்காகவே ஆண் பிள்ளை. இவர் 15ஆம் தேதி 8ஆம் மாசம் 1998 தமிழக அரசால் இந்திய பயிற்சிக்கு, கலாச்சார ஆராய்ச்சி பயிற்சிக்கு புதுதில்லி அனுப்பப்பட்டு பயிற்சி பெற்று வந்துள்ளார். இவரோட பாருங்க. அப்புறம் 5ஆம் தேதி 9ஆம் மாசம் 1999 தமிழக அரசால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார். நம்மளோட கிராமத்துல இப்படி ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறாங்களா நம்ம ஊருக்கும் தெரியும், நம்ம ஒரு சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி இவர் மட்டும் இல்ல, இவர் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நிறைய பேர் இப்படிதாங்க வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாம போயிடுது. பள்ளி பருவத்திலேயே கவிதை இயற்றுவதில் ஆர்வம் மிக்கவர். ஆசிரியர் பணியில் இயற்றிய குழந்தை பாடல்கள் 200 பாடல்கள். கந்தவேலன் கவிதைகள், அருள்மிகு வேம்பியம்மன் திருத்தேர் விழா பாடல்கள், அழகான ஒரு பாடல்கள் இவரே ஏற்றியுள்ளார். இது எங்க கொன்னங்குடி கிராமத்து காக்கும் வேம்பியம்மன் பிரசித்தி பெற்றது. எழுந்தருளியுள்ள இந்த அம்மனுக்கு ஒரு புதிய பாடலும் புக்கையும் இயற்றியுள்ளார். அம்மனின் மகிமைகள். வேம்பியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத தேர் திருவிழாவிற்கும் இவர் பெரிய பாடலை இயற்றியுள்ளார். அருள்மிகு வேம்பியம்மன் ஆடிப்பெருக்கு விழாவின் அழைப்பிதழ் புக்கையும் இதுல தயார் பண்ணியிருக்கிறாரு. அம்மனுக்காகவே நிறைய பாடல்கள் இதுல அவர் அழகான பாடல்களை பாடி இயற்றியுள்ளார். இதுல பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பாடலும் உடலோடு உடலாக, உயிரோடு உயிராக, மனதோடு மனதாக கவரும் விதமாக, மனதை சாந்தப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நுணுக்கமாக எங்க கந்தவேலு ஐயா அவர்கள் இயற்றி மறைந்துள்ளார். அவர் இல்லாததுதான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. இனி இவர் மாதிரி
இவர் இல்லையே தான் பெரிய கவலையா இருக்கு. எங்களை விட இவரோட மகன்கள் மகள்கள் அவர்களை சார்ந்தவர்கள் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருப்பாங்க. விரைவில் அவங்க இவரோட இழப்பை மீண்டு தான் சூழ்நிலைக்கு மாற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இவர் இயற்றிய புக்கு பாருங்க, இவர் இல்லைன்னா கூட இவர் இயற்றிய புக்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்குங்க. வசிக்கும் அனைத்து மக்கள் வீட்டிலும் இந்த புக்கு இருக்குங்க.